எங்களுக்கு அருமையானவர்களே, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025. It's a complete year. Well-rounded year. 20 are rounded, 25 are rounded. So, நிறைய பேர் ரெசல்யூஷன்லாம் எடுத்திருப்பாங்க. இப்ப நீங்கெல்லாம் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னு வரிசையை சொல்ல போறீங்க. யார் ஸ்டார்ட் பண்றது? நான் எல்லாரும் என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்குறது ரெடியா கேட்டு ஆமேன்னு. So it's between you and God, between you and yourself, not even between you and your spouse. Okay. நாம் ஆண்டவருடைய துணையோடு இந்த வருடத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். அவருடைய ஆசீர்வாதங்களை மகிமையாக அனுபவிக்க போகிறோம். இந்த வருடத்திலே ஆண்டவர் எனக்கு சொன்னார், எசேக்கியேல் 34:26 இருக்கும் ஆசீர்வாதத்தை நான் இந்த நாட்களில், இந்த புதிய வருடத்தில் உங்கள் மீது வர்ஷிக்க பண்ணுவேன், தேசத்தின் மீது வர்ஷிக்க பண்ணுவேன். என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நீங்க கல்யாணம் ஆனப்போ ஆசீர்வாதம் பெஞ்சது, இப்ப ஆசீர்வாதமான மழை பெய்ய போகுது. பாரிஷ் பயங்கரமாக பெய்ய போகிறது. இட்ஸ் கோயிங் டு கம் அட் த ரைட் டைம். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். அதோடு கூட நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்குவேன். அவர்களை ஆசீர்வாதமாக்குவேன். அவர்களை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாக்குவேன். அவர்களுக்கு உரிய எல்லா மேட்டின் சுற்றுப்புறத்தையும் ஆசீர்வாதமாக்குவேன். சோ நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. இயேசு அளிக்கிற காரணியா சீஷா ஊழியங்களில் இணைந்திருக்கும் அத்தனை பேருக்கும் தருகிறார். இன்னும் இந்த ஊழியங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய மக்கள் அத்தனை பேர் மீதும் இதை அனுப்ப போகிறார். நம்மோடு இணைந்திருக்கும் அத்தனை ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் தேசத்து ஜனங்களும் இந்த பாக்கியத்தை பெறும்படி இப்பொழுது நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் தேசத்தின் மீதும் நம் அனைவர் மீதும் உலகத்தின் மீதும் அனுப்பும்படியாக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, அப்படியே செய்யும் அப்பா, செய்யும் ஐயா, செய்யும் ஐயா, செய்யும். துக்கத்தை, துன்பத்தை, இழப்பை, ஏமாற்றத்தை, கொடூரத்தை, பிசாசின் கிரியைகளின் வேதனையான நாட்களை, சஞ்சலங்களை அனுபவித்த ஒவ்வொருவருக்கும் இந்த வருடத்திலே ஆசீர்வாதமான மழையை இப்பொழுதிலிருந்து அனுப்ப சுவாமி. இப்பொழுதிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்பா. அது பெய்யட்டும், பெய்யட்டும், பெய்யட்டும். அப்படி செய்வதற்காக கொடாகொடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஆசீர்வாதமான மழையை குறித்து நம்ம பேசும்போது எலியா நாட்கள்ல நடந்த காரியம் அவன் சொல்லுகிறான். மழையின் இறைச்சலை நான் கேட்கிறேன். I hear the sound of the abundance of rain, abundance of rain. அடித்து கொட்டி தள்ளும் மழை, வெள்ளத்தை கொண்டு வரும் மழை, எல்லா அழுக்கையும் அடித்து கொண்டு போய் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும் மழை, எதிர்ப்புகளை ஒட்டை தெரியும் மழையின் சத்தத்தை நான் கேட்கிறேன். அதையேதான் ஆண்டவர் நம்மை கேட்க செய்கிறார், அதை அனுபவிக்க செய்ய போகிறார். அது எப்ப நடந்ததுன்னா, பயங்கர வறட்சி தேசத்துல அப்ப இருந்தது, எலியாவின் நாட்களில் இருந்தது. ஏன்? அந்த தேசத்தை ஆண்ட ராஜா ஆகாப், அவனுடைய மனைவி யேசபேல் படுபாவிகளாக இருந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை அழித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்தையே ஒழிக்கும்படியாக கிரியை செய்தார்கள், அநீதியை செய்தார்கள். அந்த நிமித்தம் தேசத்திலே வறட்சி, ஜனங்கள் பாடு, மழை வரவில்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஒன்னும் இல்லை, சாபம். ஒருத்தரும் ஒன்னும் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட பயங்கரமான கொடூரமான காலம். அப்பதான் ஆண்டவர் எலியாட்ட பேசுறார், நீ போய் சொல்லு ராஜாட்ட, நான் மழையை அனுப்புவேன், நான் மழையை அனுப்புவேன். அப்போ ஒரு அதிகாரிட்ட சொல்லி அனுப்புறான், தேச அதிகாரிட்ட, போய் ராஜாட்ட சொல்லுப்பான். அவன் சொல்றான், ஐயோ நான் போய் சொல்ல மாட்டேன், ஆண்டவர் உம்மா எங்கேயாவது கொண்டு போயிட்டாருன்னா என் தலையை இந்த ராஜா சீவிடுவாரு அப்படின்னு. ஆனா எலியா போகிறான், ராஜாவை சந்திக்கிறான். ராஜா சொல்றான், நீதான் தேசத்தை கலங்கடிக்கிறவன் எலியா. ஆனா அவன் சொல்றான், இல்ல நீதான்
பாவத்துல இருந்துகிட்டு தேசத்தை கலங்கரிக்க பண்ற. ஆனா கர்த்தர் வெளிப்படுவார். நீ வா, உனக்கு காமிக்கிறேன்னு சொன்னான். அவன் சொன்னான், அக்னியினால் பதில் தரும் தெய்வமே தெய்வம். நான் இப்ப கூப்பிட போறேன், அக்னி ஆண்டவர் அனுப்புவார். அதுக்கு முன்னால ஆளுங்களை எல்லாம் கூப்பிட சொல்லு. எல்லாரும் கூப்பிட்டோம். கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒரு அக்னியும் வரல. ஆனா எலியா சொன்னான், ஆண்டவரே என்னை கேட்டர்லும் நான் நமது ஊழியன் என்பதையும் நான் இதை நீர் சொல்லி செய்திருக்கிறேன் என்பதையும் நிரூபிக்கும்படியாக என்னை கேட்டர்லும் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அக்னி அனுப்பினார். அதுக்கப்புறம் ராஜாவை பார்த்து சொன்னான், இப்பொழுது கர்த்தரே தெய்வம் என்று நீ அறிந்து கொண்டாய். ஆகவே எப்பொழுது ஆண்டவர் பெருமழையின் இறைச்சலை அனுப்புகிறார், மழையை அனுப்புகிறார். ஆனாலும் அவன் சும்மா இல்லை. அவன் 7 முறை தன் முகத்தை தன் முழங்கால்களுக்குள் வைத்து ஜெபம் பண்ணான். அவ்வளவு தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே அனுப்பு உமது வார்த்தையை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினான். ஒரு உள்ளங்கையின் அளவுக்கு மேகம் வர வரைக்கும் ஜெபம் பண்ணான். இப்பொழுதும் ஆண்டவர் சொல்லிவிட்டார், அதனால வந்துரும்னு காத்திருக்க கூடாது. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். 7 முறை ஜெபம் பண்ணணும். அப்படின்னா முழுவதுமாக ஜெபம் பண்ணணும். வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். பெருமழை வர்ற வரைக்கும் நம்ம எல்லாரும் இந்த வருஷம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அனுப்பும் என்று. கர்த்தர் சின்ன அடையாளத்தை தான் காண்பிப்பார். அதுக்கப்புறம் ராஜாட்ட சொல்றான், பயங்கர மழை வருது, நீர் முதல் ரதத்தை பூட்டி நீர் பட்டணத்திற்குள் செல்லும், ரதத்துல போ என்று சொன்னார். ஆனால் அந்த தேவனுடைய ஊழியனாகிய எலியா ராஜாவுடைய ரதத்துக்கு முன்னால ஓடினான். அவ்வளவு வல்லமை அவன் மேல இறங்கிடுச்சு, மழை வர்றதுக்கு முன்னாலேயே. அது போல இந்த வருடத்திலே ஆண்டவர் மழையை அனுப்புவார். ஆனால் தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக வேகமாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஓடுவோம். நாம் ஓடுவோம். We'll be faster and God will give us greater victory this year. இதுவரைக்கும் அடைத்து கடந்த கடுக்கப்பட்ட நிலைமையில தடுமாறி கொண்டிருந்த அத்தனை சூழ்நிலையும் மாறி ஒருவரும் தடை செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை முழுவதுமாக முன்னேறி செல்லும்படியாக செய்வார். அத்தனை தரிசனங்களையும், அத்தனை கட்டளைகளையும், அத்தனை கர்த்தர் சொன்ன வார்த்தைகளையும் நிறைவேற்றும்படி கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுக்க போகிறார். We are going to run faster. We are going to run faster. ஆசீர்வாதமான மழை பெய்யும் இயேசுவின் நாமத்தினாலே. 2025 ஆசீர்வாதமான மழையின் வருடமாக நாம் பிரதிஷ்டை செய்கிறோம். Praise the Lord. ஆமென். இதை காண்கிறதற்கு எல்லாரும் உற்சாகமா காத்துட்டு இருக்கிறோம். இப்போ அந்த பாடலை நாம் பாட போகிறோம். இத ஒரு பாடல் வடிவமாக எல்லா லிரிக்ஸும் எழுதி இதை தயாரித்திருக்கிறோம். ஐ திங்க் ஸ்டெல்லா, டேனியல் டேவிட்சன் நீங்கள் உட்காந்து அருமையாக அந்த பாடலை போட்டு, இன்னும் நாம் குடும்பமாக எத்தனையோ ஆண்டவருடைய ஊழியர்களோட சேர்ந்து இந்த பாடலை அறிக்கை செய்யணும் என்று சொல்லி we proclaim together, சேர்ந்து பாடினோம், ஜெபத்தோடு பாடினோம். பாடும் பொழுதே ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்தோம். நிச்சயமாக இந்த பாடல் மூலமாக தேசம் இதை அனுபவிக்க போது, ஆண்டவர் பிள்ளைகளை அனுபவிக்க போகிறார்கள். ஸோ நீங்களும் இந்த பாடலை பார்த்து எங்களோடு சேர்ந்து கேட்டு இதை பார்த்து அனுபவிங்க. ஆசீர்வாத மழை பொழியும் காலம் இதுதானே, ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. ஆசீர்வாத மழை பொழியும் காலம் இதுதானே, ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. உன்னதத்திலிருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார், உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உன்னதத்தில் இருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார், உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது, உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது, உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது.
மாறியும் சீராய் பொழிந்திடுவார். காய்ந்திருந்த உந்தன் வாழ்வை கனியாய் நிரப்பிடுவார். தரிசாய் கிடந்த உந்தன் நிலத்தை விளைய செய்திடுவார். உன் கை செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதித்திடுவார். தரிசாய் கிடந்த உந்தன் நிலத்தை விளையா செய்திடுவார். உன் கை செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதித்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. ஆசீர்வாதமான மழை, ஆசீர்வாத மழை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த 2025 வருடத்தின் புது ப்ராமிஸ் சாங், ஆசீர்வாத மழை. ஸோ இதை நம் வாழ்வில் அனுபவிக்க போகிறோம், குடும்பத்தில் அனுபவிக்க போகிறோம். அதை தான் இந்த நிகழ்ச்சியிலையும் தொடர்ந்து தியானிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இந்த பாடலை ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் போட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. குடும்பமாக பார்த்து அறிக்கை செய்யுங்க, ஜெபத்தோடு நீங்கள் அறிக்கை செய்யுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சபைகளிலும் நீங்கள் இதை போட்டு சபையாக ஒன்று சேர்ந்து பாடி இதை ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தத்தை அனுபவிங்க, இதற்காக ஜெபியுங்க. நாம் கேட்டது போல தொடர்ந்து இதை அனுபவிக்கும் வரை நாம் ஜெபித்து இதை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அவர் பிள்ளைகளுக்கு செய்யும் மிகப்பெரிய காரியம் இதுவாக இருக்க போது. ஸோ இதை எங்கே நீங்கள் பார்க்கலான்னு கேட்பீங்க, இன்னும் தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்படுவீங்க. இது எங்கள் இயேசு அழைக்கிறார் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழில் இந்த பாட்டை தயாரிச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆசீர்வாத மழை என்ற இந்த பாட்டை சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மற்ற இயேசு அழைக்கிறார் சேனலில் மற்ற லாங்குவேஜஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு விரும்பினா கூட அது இருக்குது, அவங்களுக்கு அறிவிக்கலாம். ஸோ தொடர்ந்து be a part of this song and may God bless you. Jesus Calls சேனலில் கேரியோக்கி ட்ராக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லிரிக்ஸ் பார்த்து நீங்களும் அந்த ட்ராக் யூஸ் பண்ணி, மியூசிக் ட்ராக் யூஸ் பண்ணி எங்கேனாலும் நீங்கள் அதை பாடலாம். அண்ட் இட் will be useful for you. Wonderful, wonderful. Thank you, Danny, for producing this song. Thank you, to my pleasure. அந்த பாட்டை பற்றி சொல்லும் போது லைக் அது நம்ம லைக் ஒருத்தராக பண்ணாமல் நம்ம ஃபேமிலியாக உட்காந்து அதை நம்ம எழுதி உண்மையிலே ஆண்டவர் அவருடைய பிரசனத்தினால நம்மளை அன்றைக்கி நிறைத்து அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கொடுக்கும் போதே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நம்மளே அதை உணர்ந்தோம். அண்ட் ஜனங்க உண்மையிலே அதை கேட்கும் போது உண்மையிலே அந்த ஆசீர்வாத மழையின் எக்ஸ்பீரியன்ஸாக உணர்வாங்க அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளீட்டாக விசுவாசிக்கிறேன். கடைசியில் எல்லாரும் சேர்ந்து அந்த அறிக்கை செஞ்சது, அந்த காட்ஸ் ரிலீஸ், ஆண்டவருடைய விடுதலையின் அந்த பெருமழை பெய்ய செஞ்சதை உணர்ந்து. நீங்களும் லிரிக்ஸ் எழுதுனீங்க, டேனி அம்மாவும் எழுதியிருக்காங்க. டேனி அண்ட் ஸ்வீட் எல்லாம் சேர்ந்து எழுதியிருக்கீங்க அனாயிண்டட் சாங். எனக்கு அருமையானவர்களே, இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை தாராளமாக செய்ய போகிறார். அதை ஒவ்வொரு முறையும் நம்பும் பொழுது நமக்கு அற்புதங்கள் தானாக வந்து கொண்டே இருக்க போகிறது. நீங்க இதுவரைக்கும் ஆண்டவர்கிட்ட அழுதுருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும்னு சொல்லி ஆண்டவருடைய கதவை தட்டி கொண்டே இருந்திருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருந்திருக்கலாம், ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்திருக்கலாம். இந்த வருஷத்துல ஆண்டவர் எல்லா கதவையும் திறக்க போகிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் கொட்ட போகிறார். அது அற்புதமாக இருக்க போகிறது, நம்ம அறிவுக்கு எட்டாததாக இருக்க போகிறது. இயேசு ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் நம்பும் பொழுது, இயேசுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது என்று நாம் நம்பும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. ஒரு டெஸ்டிமனி ஒன்று ஷேர் பண்ண விரும்புகிறேன். சகோதரர் சுப்பிரமணியன் சிவகாமின்ட்டு ஒரு கப்பிள். அவங்க நான் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது கவனமா கேட்டுட்டு இருந்தாங்க. ஜெப நேரத்துல இருதய டிசீஸ் இருக்கிறவங்களுக்காக அன்னைக்கு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே அப்படிப்பட்டவங்களெல்லாம் சுகமாக்கும்னு சொல்லும்போது பிரதர் சுப்பிரமணியனுக்கு இருதய நோய். அவங்க நல்ல வெள்ளூருக்கு போய் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறதுக்காக கிளம்பி கொண்டிருந்தாங்க. சரியான நேரத்துல இந்த ஜெபத்தை பார்த்த பொழுது சிஸ்டர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன
தொட்டிருக்கிறார் என்று அப்படியே நம்பினாங்க. இயேசுவே இயேசுவே என்று கதறினாங்க. இந்த நம்பிக்கையோட ஹாஸ்பிட்டலுக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ அந்த பிரதர் சொன்னார், இந்த சர்ஜரி நடக்காம இருந்தா நான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்துக்கு ஆஃபரிங் கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோட ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செஞ்சுட்டே இருந்தாங்க. என்ன ஆச்சரியம், அந்த டாக்டர் அவங்கள எக்ஸாமின் பண்ணிட்டு யார் சொன்னா அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ்னு, சர்ஜரியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், பையன் தூக்கிட்டு போங்க வீட்டுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம், நம்பவே முடியல. 2 பேரும் உடனே ஆஃபரிங் எடுத்துட்டு வந்து நம்ம 2 பேரும் அவங்கள சந்திச்சிருக்கிறோம். நம்ம கையில கொடுத்தாங்க. அவங்க தோட்டத்துல சர்ஜரிக்கு எவ்வளோ ஆகுமோ கரெக்டா அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு போனாங்க. இன்னும் அவங்க தோட்டத்துல விளைஞ்ச விளைச்சல் எல்லாம் 10ல் 1 பாகத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவ்வளோ சந்தோஷம். அதுபோல நீங்க எதுக்கெல்லாம் காத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த வருஷம் நடக்க போகிறது. எல்லா தடையும் ஆண்டவர் உடைக்க போகிறார். சகலத்தையும் கர்த்தர் செய்ய வல்லவர். அவர் நினைத்தது தடைப்படாது. உங்களுக்காக ஆண்டவர் திட்டம் பண்ணின அத்தனை காரியத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இப்ப நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எனக்கும் இந்த இருதய வியாதி இருக்கிறது, என்னை தொடும் என்று கதறுகிற மத பிள்ளைகளை தொடும் சுவாமி, தொடும் அப்பா. இருதயத்துல என்னென்ன கோளாறு இருக்கிறதோ அத்தனை இப்பொழுது சுகமாகட்டும். புது இருதயமாக அது மாறட்டும் அப்பா. சர்ஜரிக்கு அவசியமே இல்லாதபடி இருதயம் தானாக சுகமாகட்டும். நம்முடைய கரம் அவர்கள் மீது இறங்குவதாக. ஆண்டவரே, அதே போல சரீர உறுப்புகளிலே எங்கெங்க நோய்கள் இருக்கிறதோ அத்தனையும் சுகமாகட்டும். ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர், அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. 18 வருஷம் கோனியை தொட்டு சுகமாக்கினீரப்பா. கண் தெரியாதவர்களை சுகமாக்கினீர். அதே போல ஒரு பிள்ளைகளை தொடுவீராக. எலும்புகள் சுகமாகட்டும்ப்பா. ஆண்டவரே, இரத்த சம்பந்தமான வியாதிகள் சுகமாகட்டும். குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லியிருந்தாலும் குழந்தைகளை அவர்கள் அப்பா இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும். கர்ப்பங்களிலே குழந்தைகள் உருவாகட்டும். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும் அப்பா. வீடுகள் கொடுக்கப்படட்டும், வேலைகள் கொடுக்கப்படட்டும். அற்புதங்களை செய்யப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் மனம் திரும்பும்படி செய்யும் சுவாமி. வேண்டாத வழிகளிலே போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கொண்டு வருவீராக. அவர்கள் வடிக்கிற கண்ணீருக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும்ப்பா, நடக்கட்டும். இயேசுவே என்று கதறுகிற மத பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் அற்புதத்தை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். Thank you Lord. அதே மாதிரிதான் இந்த புது வருடத்திலையும் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் நம்ம காண போகிறோம். நம்ம மேலேயும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு மேலேயும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க போகிறது. நம்ம நிறைய டைம் இந்த பாதுகாப்பு, இந்த ப்ரொடெக்ஷனை நம்ம we don't take it seriously. நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்புறோம், நம்ம டெய்லி ஆஃபீஸ் போறோம், வீட்டுக்கு வந்துடுறோம். ஆனா கர்த்தர் எவ்வளோ நம்மளை பாதுகாக்கிறாரு அப்படின்னு நம்ம நிறைய டைம் மறந்துடுறோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த புது வருடத்துல அவருடைய பாதுகாப்பை நீங்க ஸ்பெஷலா ஃபீல் பண்ண போறீங்க. நீங்க எங்க போனாலுமே அவருடைய பிரச்சனத்தை நீங்க உணர போறீங்க. ஐயோ, கர்த்தர் என் கூடவே இருக்கிறாரு, அவருடைய ஏஞ்சல்ஸ் எல்லாம் என் பக்கத்திலே இருக்குதே அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. அதுதான் இந்த வருஷத்துல கர்த்தர் ப்ராமிஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைங்க கூட உங்களை விட்டு தூரமா இருக்கலாம், வேற கண்ட்ரீஸ்ல படிக்க போயிருந்திருக்கலாம், இல்லை கல்யாணம் ஆகி வேற இடத்துல இருக்கலாம். ஸோ அவங்க மேலே கூட கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் அவங்க கூடவே இருக்கிறார். நம்ம பைபிளில் கூட ஒரு ஸ்டோரி பார்க்குறோம், ராகாப் என்ற ஒருத்தங்களுடைய ஸ்டோரி பார்க்குறோம். அப்போது ராகாபோட வாழ்க்கையில் பார்க்கும்போது அவள் வாழ்ந்துட்டு அந்த சிட்டியில் எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. ஃபுல் ஜெரிக்கோவை கர்த்தர் அழித்து விட்டார். ஆனால் அவளுடைய ஃபேமிலியை மட்டும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார்.
மேபி அவள் வாழ்க்கை அவ்வளோ ஒரு சின்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். அப்படி ஒரு வாழ்க்கையாக இருந்தால் கூட கர்த்தர் அவளை ஹி சோஸ் அவளை டச் பண்ணி அவளுடைய ஃபேமிலியை ஃபுல்லாக பாதுகாத்தார். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நீங்கள் நான் ஒரு பாவமான வாழ்க்கையில் இருக்கிறேனே, ஐ டோன்ட் டிசர்வ், நான் கர்த்தருடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கணுன்ட்டு எனக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொண்ட பிள்ளைகள். God has chosen each one of you as his children. So God's protection will be upon you. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய சோலையுமே கர்த்தர் இந்த வருடத்தில் பாதுகாப்பார். நீங்கள் ஒரு பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தால் கூட இந்த வருடத்துலேருந்து இந்த நாள்லேருந்து உங்கள் பாவத்தை எல்லாம் விட்டு ஒரு புது வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதுதான் எனக்கு ஃபீல் பண்ண ஒரு ப்ராமிஸ். Thank you, Jesus. Praise God. இந்த வருஷம் ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அதே எசேக்கியேல் 34 அதே அதிகாரத்துல அந்த பெருமழை வந்த பின்பு 29ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம், நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன், இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதில்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ இந்த வசனத்தை ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த வருஷம் விரும்புறார். ஏன் அப்படின்னா நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை இழந்திருப்பாங்க. மேபி அவங்க ஜாபை இழந்திருப்பாங்க, அவங்க வீடை இழந்திருப்பாங்க, அவங்க வச்சிருக்கிற லேண்டை இழந்திருப்பாங்க, பணத்தை இழந்திருப்பாங்க, பிள்ளைகளை இழந்திருப்பாங்க, சந்தோஷத்தை இழந்திருப்பாங்க. அவர்களோட வாழ்க்கை ஒரு பஞ்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை மாதிரி இருக்கும், வெறுமையா இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையிலயும் ஆண்டவர் ஒரு பெருமழையை வர பண்ணி ஆண்டவர் அவர்களுடைய லேண்ட் எல்லாவற்றையும் செழிக்க செய்ய போகிறேன், எல்லாவர்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி வைக்க போறேன், இனி அதை சுமப்பதில்லை அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இதே மாதிரிதான் ஒருத்தவங்களோட வாழ்க்கையிலயும் நடந்துச்சு. ராமசாமி அப்படின்ட்டு சேலம்ல இருந்து அவங்களோட சாட்சியை சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு விவசாயியா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் ஒரு டாட்டர் இருக்காங்க. ஸோ அவங்க டாட்டர் சின்ன வயசுலயே பிசாசின் சூழ்ச்சியால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதுல இருந்து இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்துக்கு விடுதலை பெற்றாங்க. ஸோ அவங்களுக்கு இயேசுவாமி பத்தி அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனா அங்க இயேசுவாமி பத்தி அவங்க அறிஞ்சு அவங்க முழு குடும்பமும் அவங்க 3 பேரும் இயேசுவாமியை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெகுலரா இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்துக்கு போவாங்க. ஆனா இது நிமித்தம் அவங்களோட குடும்பத்தினர் அவங்க வாழ்ந்திருக்கிற வீட்டுல இருந்து அவங்கள வெளியே அனுப்பிட்டு அவங்க வச்சிருந்த அந்த ஃபார்ம் லேண்ட் எல்லாத்தையும் அவங்க திரும்ப எடுத்துட்டாங்க. இயேசுவ பின்பற்ற நிமித்தம் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அன்புனால என்ன நீ இயேசுவாமியை ஃபாலோ பண்ற அப்படின்ட்டு முழு குடும்பத்தையும் வீட்டு விட்டு துரத்திட்டாங்க. உடனே அவங்க ஒய்ஃபோட வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு 3 பேரும் போய் அங்க தங்கிட்டு இருந்தாங்க 6 மாசமா. ஆனா இந்த சூழ்நிலையிலயும் அவங்க இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்துக்கு ரெகுலரா வந்துட்டு இருந்தாங்க. இயேசுவாமி அவங்க மறுதளிக்கல, வேண்டாம் ஆண்டவர் நம்பினதுனாலதான் இப்படி ஆச்சுன்னு ஒரு நாளும் சொல்லல. அவங்க தொடர்ந்து அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அண்ட் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் போகும்போதெல்லாம் அவங்களோட விண்ணப்பத்தெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிப்பாங்க. அண்ட் அங்க இருக்கிற ஜெப வீரர்களும் தொடர்ந்து ஜெபிப்பாங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னா 6 மாசம் கழிச்சு திடீர்னு ஆண்டவர் அவர்களோட குடும்பத்தினர்கிட்ட பேசி அவங்க வாழ்ந்திருந்த வீட்டை அவர்களுக்கு திரும்பி கொடுத்தாங்க. அவங்க வச்சிருந்த லேண்ட் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லேண்ட்ல விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ் கால்ஸோட பிசினஸ் பிளெஸிங் பிளான்ல சேர்ந்தாங்க. வணிக ஆசீர்வாத திட்டத்துல சேர்ந்துட்டு அந்த லேண்ட்ல கரும்பு மஞ்சள்லாம் அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த கரும்புல இருந்து ஜாகரி செஞ்சு மார்க்கெட்ல விற்கும் போது அந்த மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மார்க்கெட்ல இதுதான் பெஸ்ட் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை உயர்த்தி வைத்தார். அண்ட் நம்ம இந்த வசனத்துல பாக்குற மாதிரியே எந்த இடத்துல அவங்க அவமானத்தோட அவங்க தள்ளப்பட்டு இருந்தாங்களோ ஆண்டவர் அந்த சுமை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவர்களுக்கு செழிப்பை கொடுத்தார். ஸோ இதே போலதான் டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க வாழ்க்கையிலையும் எல்லாமே இழந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம்.
ஆனா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து உங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இதுதான் அவனுக்கு பெஸ்டா கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவருடைய மழையை பொழிந்து ஆசீர்வதிப்பார். அதுவும் விசேஷமா இயேசுவின் நிமித்தம், இயேசுவை பின்பற்றினது நிமித்தம் பொல்லாத ஜனங்கள் என்னென்ன அவமானத்தை நம் மீது சுமத்தினார்களோ கடந்த வருடத்தில், ஆண்டவர் அதற்கு இணையாக நமக்கு ஒரு புதிய நாற்றை எழும்ப பண்ண போகிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்க முன்னால நம்மை கனம் பண்ண போகிறார். இந்த வருடத்திலே அப்படி ஆண்டவர் செய்கிறார் என்று நம்பி அவருக்கு நன்றி சொல்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி பாடுபட்ட அத்தனை பேருக்கும் அப்பா, உமது ஊழியர்களுக்கும் அப்பா, உமது பிள்ளைகளுக்கும் உமது பங்காளர்களுக்கும் சரியாக இந்த வருடத்திலே சேர்த்து வைத்து வட்டியும் முதலும் தாரும் ஏசுப்பா. இந்த பொல்லாதவர்களின் கரங்கள் கட்டப்படுவதாக, உமது ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படுவதாக. மழை போல ஆசீர்வாதம் வரட்டும், செழிப்பு வரட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஸோ இந்த வருஷத்துலயும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மளுக்காக இருக்கிறார் அப்படின்னு அவர் நிரூபிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ நம்ம எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தராகிய நான் தங்களோடு இருக்கிறதை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஸோ உண்மையிலே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அவர் இருக்கிறார், அவர் கிரியை செய்கிறார் அப்படின்றத வந்து மற்றவங்க பார்த்து இந்த ஆண்டுல புரிந்து கொள்ள போறாங்க, அறிந்து கொள்ள போறாங்க. அதை பார்த்து அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சொந்த ஜனமா மாற போறாங்க. ஸோ இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஈசாக்கோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஈசாக்கு வந்து கேரார் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்து துறவு தோண்டணும்னு சொல்லிட்டு அவரோட வேலைக்கார ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு போறாரு. தோண்டி கொண்டு இருந்தாங்க. அங்க தண்ணி வரதை பார்த்து அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து அவர் கூட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டையிட ஆரம்பிச்சிட்டாங்க, இது எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஈசாக்கு வந்து அவனோட பொறுமையை காத்து கொண்டு சரி இவங்க இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஏசேக்கு அப்படின்னு பேரிட்டு அவன் இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறான். அங்க போய் அங்க ஒரு துறவை தோன்றான் அவனோட வேலையாட்களை வச்சு. அங்கேயும் பார்த்தா அந்த ஊர் ஜனங்க திரும்ப வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம் ஈசாக்கு அதே மாதிரி அந்த இடத்துக்கு வந்து சித்னா அப்படின்னு பேரிட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் ஒரு துறவு நோண்டுறாங்க. அங்க தண்ணி அப்படியே பொழந்துக்கிட்டு வருது, ஒரு ஆசீர்வாதமான ஒரு தண்ணீரை அவன் பார்த்துருக்குறாங்க. அங்க பார்த்தோன்னா யாருமே வாக்குவாதம் பண்ண வரல, யாருமே அதுக்கு விரோதமா பேச வரல. அங்க பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஈசாக்கு ரெஹபோத் அப்படின்னு சொல்லி பெயரிடுறான். அதே போல அதை பார்த்து அந்த ஊர் ஜனங்க வந்துட்டு அவனை உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்றாங்க. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்றதை விட நிச்சயமாய் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது போலதான் இந்த வருஷம் நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்க செய்யற வேலைக்கு வந்து அவங்க விரோதமா ஏதாவது செய்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு எதிராக அவங்க வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க பொறுமையை காத்து கொண்டு நீங்க ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கும் போது இந்த ஆண்டுல ஆண்டவர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நிரூபித்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் செழிப்பாகவும் அழகாகவும் வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை நம்ம செய்யும் போது உண்மையிலே இந்த வருஷத்துல நம்ம கேட்ட அந்த ப்ராமிஸ் சாங் படி ஆசீர்வாதமான மழையை உங்க வாழ்க்கையில் அவர் பெய்ய செய்து உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதிரிகள் என்னதான் நம்ம செய்யறத மூடும்படியாக செயல்களை செய்தாலும் இந்த வருடத்துல ஆண்டவர் ஒருத்தரை நிறுத்த முடியாதபடி அளவில்லாத அளவுக்கு அவர் தண்ணீரை பூமியிலிருந்து வரப்பண்ணுவார், மேகத்துல இருந்தும் வரப்பண்ணுவார், எல்லா சைட்ல இருந்தும் வரப்பண்ணுவார். அப்போ கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆமென். அதே தான் நானும் உணர்றேன். 31ஆம் வசனம் அந்த எசேக்கியேல் 34 வாசிக்கும் போது என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் உங்கள் தேவன், உங்களை என்றைக்கும் விட போறது இல்லை என்று ஆண்டவர் உறுதியாக சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசினது தான் ஆண்டவர் நமக்கு ஒரு நம் தேவனாய் இருந்து இந்த வருஷத்துல சொந்தமாக செய்து முடிக்க போறத நான் உணர்கிறேன். அம்மா சொன்னது போல ஆண்டவர் நம் தேவனாய் இருந்து நமக்கு அற்புதங்களை அளவில்லாமல் செய்ய போகிறார். அதன் மூலம் அவர் நம் தேவன் என்று காட்டப் போகிறார். இன்னும் நம்மை பாதுகாத்து, நம்மை குடும்பமாக பாதுகாத்து கண்காணித்து நடத்தி
இழந்ததை எல்லாம், அவமானப்பட்டதுல எல்லாம் ஆண்டவர் மீண்டும் நமக்கு திரும்பி தந்து இன்னும் விளைச்சலில் அதிகமாக திரண்டோடி நமக்கு வரும்படி ஆசீர்வதித்து நமக்கு பொங்க செய்து இப்படி எல்லாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும் விதமாக நம் தேவனாக மற்றவங்க முன்னாடியோ சரி, தேசத்தின் முன்னாடியோ சரி, தேசத்தின் கண்கள் முன்னாடியோ, மற்ற ஜனங்கள் முன்னாடியோ, உனக்கு முன்பாகவும் உன் பிள்ளைகள் முன்பாகவும் உன் குடும்பத்தினர் முன்பாகவும் நான் உன் தேவன் என்று நிரூபித்து காட்டப் போகிறேன். இந்த செய்கைகளின் செய்து நான் நிரூபித்து காட்டப் போகிறேன் என்று சொல்கிறார். 2024 வருடத்துல நீங்க சொன்னது ஒன்று, வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள வசனத்தின்படி நான் பிசாசனுடைய ஜனங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்த்து செயல்படும் அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு நான் நிரூபித்து காட்ட போகிறேன். அவங்க வாயிலாகவே நான் சொல்ல வைக்க போறேன், தேவன் இவனை நேசிக்கிறார், விரும்புகிறார் என்று நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று கை விரிக்கும்படி நான் நிரூபித்து காட்ட போகிறேன். இந்த வருஷத்துல நான் விசேஷமாக உணர்றேன், அது எல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். அவர்களே அறிக்கை செய்யும்படி ஒன்றும் செய்ய முடியல ஒன்று என்று சொல்லுங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் மிகப்பெரிய தேவனாய் இருக்கிறார், நம்மோடு இருக்கும் தேவன் மிகப்பெரிய தேவன் என்று அனைவரும் காணும்படி செய்ய போகிறார். அவர் நம்மளை அழைக்கிறார், நீயே நாட்டு மந்தை, நீயே சொந்த ஆட்டு மந்தை, எல்லாமாக நமக்கு இருக்க போறார். தாயின் அன்பை காட்ட போகிறார், நண்பரின் நட்பு நம்மோடு என்றும் இருக்க போகிறது, நம்மை வழிநடத்தும் அவர் தகப்பனாக ஒரு ஆசிரியராக நம்மை வழிநடத்த போகிறார், சொல்லிக் கொடுக்க போகிறார், ரபி என்று அழைக்கும்படி நம்மோடு வழிகாட்டும்படி அவர் இருக்க போகிறார். இவையெல்லாம் நாம் நம் தேவனிடத்திலிருந்து நெருங்கின விதத்தில் உணரப்போகிறோம். இதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? அவர் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்வது போல நம்ம இருதய வாசல் எல்லாம் அவர் கதவை தட்டுறார். யார் அந்த தட்டுறதற்கு திறக்கிறாங்களோ அவர் உள்ளே அங்கு தங்கி அவளோடு அவர் போஜனம் பண்ணுகிறார், அவர்களோடு தேவனாய் அங்க தங்குகிறார். ஏதோ நம்ம படிப்பு ஸ்தலத்திலேயோ இல்லை வேலை ஸ்தலத்திலேயோ இல்லை ஆலயத்திலேயோ ஊழியத்திலேயோ இல்லை நம்ம வீட்டுக்குள்ள இந்த அறைகளுக்குள்ள தங்குவதில்லை. எப்போ அவர் நமக்குள்ள நம் தேவனாய் இருக்கிறார், நம்ம இருதயத்தை எப்போ திறந்து ஆண்டவரே என் இருதயத்திலையும் வாழ்க்கையிலையும் ஒரு முக்கிய பங்காய் நீர் இருமப்பா என்று உண்மையா அவரோட ஐக்கியமா இருக்கும்படி வரவழைக்கிறோமோ, அப்படிப்பட்ட ஜனங்களை அவர்கள் செய்வதை கனம் பண்ணி தன் தேவனாக அவர் பொறுப்பெடுக்கிறார். அப்படிப்பட்டவர்களை என்னுடைய ஆட்டு மந்தை, என் பிள்ளைகள் என்று சொந்தமாக அழைக்கிறார். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, ஆண்டவர் நடத்தப்பட்டு சொன்னீங்க, இனி நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஆண்டவர் பக்கத்துல இருக்க போறோமா, ஆண்டவரை எதிர்த்து இருக்க போறோமா? அப்படிப்பட்ட இருளின் நாட்கள், சோதிக்கும் நாட்கள் வருகிறது. ஸோ நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அதுல விசேஷமா அந்த வருஷத்துல நாம் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் வரப்போகிறது. ஆண்டவரே நீர்தான் என் தகப்பன், என் தேவன் என்று முழுவதுமாக இருதயபூர்வமா நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அவர் பக்கம் சாய்ந்து அவரையே எல்லா காரியத்தையும் நடத்த வரவழைக்க வேண்டும். இல்லைன்னா எனக்கு எதிர்த்து இருக்கிறீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லைன்னா உங்கள் தேவனா இருந்து இந்த நன்மைகளை வாழ்க்கையில கொண்டு ஒரு பெருமழையை பொழிய செய்ய முடியாது, தடைப்படும். எப்போ ஒப்பு கொடுக்க போறீங்க என்று ஆண்டவர் நம்ம இன்று பார்க்கிறார். ஸோ இன்று முக்கியமாக பெரியமானவர்களே, நீரே என் தேவன், நானே உன் நாட்டு மந்தை, உண்மை பின்பற்ற போகிறோம், எல்லாத்துக்கும் உண்மை சார்ந்து கேட்டு உம்மிடம் பெற்றுக்கொள்ள போறோம் என்று முடிவு எடுக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வனாந்திரத்துல 40 வருஷம் நடந்து போனாங்க என்று எவ்வளோ குறை இருந்துச்சு, எவ்வளோ பாடு இருந்துச்சு, காஞ்சு போன நிலைமை, பஞ்சமான நிலம், இதுல அவள் கஷ்டங்களை வாசிக்கணும். ஆனா நம்ம ஒன்று உணரணும், ஆண்டவரும் அவர்கள் கூட 40 வருஷம் அவர்கள் தேவனாக கூட போனார். காலையில் அவர் மேகஸ்தம்பமா போனாரு, இரவு வேளையில அவர் அக்கினி ஸ்தம்பமாக கூடே தான் முன்னும் இருந்தாரு, பின்னும் காத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். எங்கும் விட்டு விலகவில்லை. அதை நம்ம அறிஞ்சு, உன்னை விட்டு விலகவே மாட்டேன், குறைவில் விலக மாட்டேன், உனக்கு நீ கால் தவறி ஒரு செயல் செஞ்சா கூட உன்னை விட்டு விலக மாட்டேன், கரெக்டான இடத்திற்கு இழுத்து கொண்டு வரும்படி நான் உனக்கு உண்மையாய் இருப்பேன். அப்படியே அவங்க கூட இருந்தாரு. அதனோடு அவங்களுக்கு
என்ன தேவை இருந்தாலும் அதில் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதத்தை வெளிப்படுத்தி செஞ்சார். அவர்கள் ஒவ்வொருவர் தேவையும் அப்படி சந்தித்தார். அதனோட அவர்கள் எதிரிகள் முன்னாடி கூட அற்புதங்களை செஞ்சு நான் இவர்களின் தேவன் என்று வெளிப்படுத்தினார். நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் எனக்கு சொல்லும் வார்த்தை, உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என் மகனே, உன்னை கைவிடவே மாட்டேன். நீ தவறினால் கூட சரி, இல்லை உனக்கு குறைவு வந்து நீ வருத்தப்பட்டு என்னிடம் ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன நடக்க போகுது என்று சாமி என்று பயத்துல ஜெபம் பண்ணாலும் இதே வார்த்தை தான் ஆண்டவர் சொல்வார், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஸோ இன்று ஆண்டவர் உங்கள் தேவனாயிருந்த அந்த சத்தத்தை உறுதியாய் சொல்லு, உன்னை விட்டு என்றும் விலக மாட்டேன் என் மகனே என் மகளே. நீ என் தாயை இழந்திருக்கலாம், உன் தகப்பனை இழந்திருக்கலாம், உன் குடும்பத்தின் அன்பை இழந்திருக்கலாம், இல்லை இந்த உலகத்தினால் தள்ளப்பட்டு இருக்கலாம். இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நான் உன் தேவன், நீ என் செல்ல பிள்ளை, அப்படி உன்னை பராமரிக்க போகிறேன் என்று ஆண்டவர் அன்பாய் நமக்கு கூறி இவைகளை பெருமழை பெய்ய செய்ய நமக்கு போராட போகிறார். ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண போகிறார். அதோடு கூட ஆவிக்குரிய மழையையும் பெய்ய பண்ண போகிறார். அப்போஸ்தலர் 2:17 நம்ம வாசிக்கிறோம், மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆங்கிலத்தில் போர்னு போட்டிருக்கு. ஸோ இந்த வருடத்திலே ஆவிக்குரிய மழை எல்லா இடத்துலையும் ஊற்ற போகிறார். உலகத்துக்குரிய மழை, பிசாசுக்குரிய மழை, பொல்லாதவர்களுக்குரிய மழை எல்லாவற்றையும் அவித்து போடும்படியாக ஆவியின் மழையை ஆண்டவர் ஊற்றுகிறார் இயேசுவின் நாமத்தில். அப்பொழுது வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆண்டவருடைய ஊழியர்கள் எல்லாம் அவருடைய வல்லமையும் அற்புதங்களையும் கொண்டு வருவார்கள். இன்னும் மூப்பர், அதாவது வயோதிபர்கள் எல்லாம் சொப்பனங்களை காண்பார்கள். எல்லாருக்கும் இந்த வருடத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. அபிஷேக தைலம் ஊற்றப்பட போகிறது. ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், அவரால் நிரம்புவோம். அவருடைய பிள்ளை நான் உமது ஆடு, நீர் தேவன் என்று சொல்லுவோம். அப்பொழுது ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய வல்லமை, ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கிருபையா, ஆவிக்குரிய அற்புதங்கள் எல்லாம் நம் மூலமாக நடைபெறும். அப்போதான் இந்த பெருமழை நமக்குள் வந்தால்தான் நாம் காப்பாற்றப்படுவோம். செய்வதெல்லாம் வாய்க்கும். பொல்லாதவர்கள் முன்பதாக வறட்சியின் காலத்தை ஆண்டவர் நீக்கி நமக்கு செழிப்பை கட்டளையிட்டு கர்த்தர் இவரோடு இருக்கிறார் என்று யாவரும் சொல்லும்படியாக, கர்த்தர் இவரை நேசிக்கிறார் என்று யாவரும் சொல்லும்படியாக கர்த்தர் நமக்கு கிரியைகளை நடப்பித்து அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்ற உதவி செய்வார். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கும் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை வைக்கிறோம். கருண்யா, சீஷா, ஜீசஸ் கால்ஸ் அதோடு இணைந்திருக்கும் அத்தனை பேர் மீதும், அத்தனை ஊழியங்கள் மீதும், அத்தனை தேவ பிள்ளைகள் மீதும் இறங்கும்படி கட்டளையிடுகிறோம். அப்பா, இதை நீர் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஆசீர்வாதமான மழை, ஆவிக்குரிய மழை இப்பொழுது முதல் பெய்ய ஆரம்பிப்பதாக. Wish you a very blessed, happy New Year 2025.